ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே பூஜை வ்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நைட்டே வந்து கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பூஜை பொருட்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கல. கொஞ்சமாக எதெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அதுவும் பஞ்சபத்திரம். நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் வந்து ஒரு காமாட்சி விளக்கு குட்டியாக வைப்பேன் இல்லையா, அதுவும் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறனால அதிகமாக வந்து பிளாக் ஆயிடுது. அதையும் மட்டும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிருத்திகை எல்லாமே அடிப்பெருக்கு எல்லாமே வரனால சரி அந்த வாரத்தில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து பச்சரிசி மாவு ஏற்கனவே போன வ்ளாகில் வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இந்த வாரம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஷார்ட்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் வந்து வெயிலில் காயணும். ஸோ அதனால் ஒரு பீஸ் மட்டும் இப்போதைக்கு தேவைக்கு எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சளும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து கோலம் போட்டுட்டேன். ஹெவியான கோல்டுங்க எனக்கு. என் பசங்களுக்கு இடையில வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, காஃப், ஃபீவர் எல்லாம் வந்து முடிச்சு எனக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அது எனக்கு வந்து நான் வந்து என்னை விட்டு போகவே போகாது. எனக்கு ஒரு 15 நாள் இருக்கும். நானும் சுக்கு காஃபி, வெத்தலை தண்ணி எல்லாமே வந்து குடிப்பேன். பட் எதுக்குமே வந்து க்யூர் ஆகாது. பட் நான் வந்து மெடிசின் எடுத்துக்கவே மாட்டேன். எங்கள் அம்மா தான் அடிக்கடி எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. பட் நான் இந்த மாதிரி கஷாயம் வச்சே குடிச்சிடுவேன். பட் என்னென்னா ஒரு 15 நாளாவது இருந்துட்டு தான் போகும். அதனால என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெவியாக கோல்டு காஃப் இருக்கும்போதும் என் ஹஸ்பண்ட் வந்து தலைக்கு குளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். பட் என்னென்னா இப்போ காலையில் பூஜை பண்ணுறனால எனக்கு தலைக்கு நான் குளித்தா தான் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சென்னையில் எப்படின்னா குளிக்கணும் அப்படின்னா வந்து மேல் கழுவிட்டு கூட வந்து மேலுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூட கோயிலுக்கு போயிடுறாங்க. பட் நான் வந்து நாகர்கோயிலில் இருந்த வரைக்கும் நாகர்கோயில் மக்களும் வந்து குளிக்கணும்னாலே தலைக்கு தான் குளிப்பாங்க. அந்த ஹேபிட் எனக்கு நான் மேரேஜ் ஆகிற வரைக்குமே எனக்கு இருந்துச்சு. பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் டெய்லி தலை குளிக்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டில் டெய்லி தலைக்கு குளிக்காத, மேலுக்கு மட்டும் ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாரத்தில் 2 அல்லது 3 நாள் வந்துட்டும் தலைக்கு குளிச்சுட்டு வந்து ஆஃபீஸ் போவேன். மற்ற நாள் வந்து சும்மா வந்து மேலுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து ஆஃபீஸ் வந்து போயிடுவேன் நான். ஏன்னா தலை குளித்தாலே வந்து உடம்புக்கு முடியாமல் போயிடும்னு சொல்லிட்டு தலை குளிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கேயும் அப்படி தான், சென்னையிலேயும் அப்படி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து தலை குளிக்காமலே வந்து கோயிலுக்கும் வந்து போயிடுவாங்க. பட் நான் இதுவரை அப்படி வந்து ஃபாலோ பண்ணவே மாட்டேன். எனக்கு தலைக்கு குளித்தா தான் நான் வந்து கோயிலுக்கு போவேன். பட் வந்து முன்னாடி வந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் நாங்கள் விளக்கேற்றுவோம். அம்மா வீட்டில் எல்லாம் இருக்கும்போது அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அம்மா டெய்லியுமே வந்து தலை குளிப்பாங்க. அம்மா மட்டும் இல்லை, சித்தி, அங்கே இருக்கிறவங்க எல்லா ரிலேட்டிவ்ஸும் சரி, ஊர் மக்களும் சரி அப்படி தான் வந்து குளிப்பாங்க. தலைக்கு குளிச்சுட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா தலைக்கு தான் குளிப்பாங்க. குளிக்கிறதுனாலே தலைக்கு குளிக்கிறது தான். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே ஆனனால எனக்கு வந்து தலைக்கு குளிக்காமல் இருக்க முடியல. கூடவே வந்து நான் பூஜையும் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு தலைக்கு குளித்தா தான் ஓகே. பட் வந்து கோல்டு காஃபி இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தலைவலி அந்த டைமில் இருக்கும். இப்போ மார்னிங்கே கொஞ்சம் எழும்புறதுனால அன்றைக்கி கொஞ்சம் தலைபாரமாகவே இருந்துட்டு இருக்கும். மற்றபடி வந்து ரொம்ப வந்து ஹெவியாக இல்லை. அதனால ஓகே, நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நான் வந்து நெய்வேத்தியமாக வந்து அன்னவரம் அரிசி பாயசம் பண்ண போகிறேன். இது வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணக்கூடியது. லைட்டாக பாஸ்மதி ரைஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர ஸ்டேஜில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு குறப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெய் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டே வந்து நெய் போட்டு வறுத்து வச்சிடலாம். பட் கிரைண்ட் பண்ணும்போது மிக்ஸி ஜாரில் நிறைய வந்து நெய் ஒட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட்டாக குறப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் பைத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மந்த் எண்ட் ஆனனால எங்கள் வீட்டில் கொஞ்சம் மோஸ்ட்லி எல்லாமே வந்து இனிதான் வந்து வாங்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி நான் பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கல. ஸோ அதனால் வந்து இது பச்சரிசி, அதாவது பச்சரிசி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு லைட்டாக வந்து வேக வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெந்து வரும்போதே வந்து பாலும் கொதிச்சு வந்துடுச்சு. இது ஃபுல்லாக நம்ம பால்லையே வந்து கொதிக்க வச்சுக்கலாம். பட் பால் அந்த டைமில் கொதிக்காதனால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்து கொஞ்சம் வெந்து வரும்போது ஒரு ஏலக்காய், அதாவது நான் ஏலக்காய் தூள் வச்சுருந்தேன். நீங்கள் ஏலக்காய் கூட இடித்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு சைடில் வந்து கொதிச்சிட்டு இருந்தது. நான் சிம்மில் வச்சுட்டு சரி க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெளியில் வாசல்லாம் தெளித்து தண்ணி ஊற்றிட்டேன். அப்போ தான் வந்து கோலம் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒர்க்கை வந்து நான் லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தேன் பாயசத்தை. ஏன்னா வந்து அது ஏடு பதிஞ்சு ஒரு மாதிரி வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிளறி விட்டுட்டே வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். நேற்றே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி டீட்டெயிலாக நேற்றோட விலாக்லாம் எல்லாம் ஷேர் பண்ணல. நான் ப்ரீவியஸ் விலாகில் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பேன். நான் என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் Thursday அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. நான் ஜஸ்ட்டு பூஜா விலாக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ வாசலில் வந்து மஞ்சள் போட்டுட்டு குங்குமம் வச்சாச்சு.
நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் இன்னுமே வந்து கேட்டுட்ருக்கீங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணால் நினச்சது நடக்குமா சிஸ்டர்னு. நினச்சது நடக்குது நடக்கலை அது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் மார்னிங் வந்து இந்த டைமில் எழும்பி நம்மளுடைய பூஜை வேலைகளை பார்த்து ரிலாக்ஸ்டாக நம்மளுடைய அடுத்த வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கூடவே வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம வீட்லேயும் சரி நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வந்து ஒரு சிம்டம்ஸ் வந்து தெரியுது. என்னோட பிஸ்னஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு வந்து வீட்லேயும் சரி ஒரு குட் வைப் வந்து இருக்கிறது நான் பார்க்க முடியுது. நான் வந்து முன்னாடி வந்து எனக்கு எப்போவுமே வந்து நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும், இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்போ எப்படி தோணுது அப்படின்னா அப்படிலாம் ஆகாது, ஒரு நல்லதே தான் நடக்கும், கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அந்த மாதிரி தோணுது. நெகட்டிவ் தாட்டே இல்லைன்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவாகவே வந்து நான் மாறி இருக்கேன். ஸோ என்ன வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த டைமிங்கு. ஸோ நான் வந்து பூஜை பண்ணுறனோ இல்லையோ, இப்போ பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜைன்னு பண்ணுறனால நான் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக 21 days பண்ணிவிடுவேன். மற்ற நாட்களில் வந்து மார்னிங் எழும்பி வந்து சப்போஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை இல்லைனாலும் நமக்கு அந்த ஹோரே வந்து ஸ்டார்ட் ஆகும் 6 to 7 அந்த டைமில் வந்து விளக்கேற்றிடுவேன். ஸோ ஏதாவது ஒரு டைமில் வந்து மார்னிங் நீங்கள் எழும்பி குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த டேவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கும் வந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்டெப் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஸோ என்னோட விஷயத்தில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது. எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாகவும் இருக்குது. இந்த டைமில் வந்து நான் பூஜை முடிச்சு வந்து காலையில் எலும்பு தான் போகிறேன். பட் என்னென்னா நான் 3 o'clock கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் வந்து என்னுடைய ஹெல்த்துக்காக நான் கொஞ்சம் வந்து யோகாலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து பூஜா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அது பிரம்ம முகூர்த்த டைம்லேயும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த 6 to 7 வந்து ஹோர டைம்லேயும் இருக்கலாம். ஸோ மார்னிங் வந்து எழும்பி என்னுடைய ஹெல்த்துக்காகவும் சரி என்னுடைய க்ரோத்துக்காகவும் சரி மார்னிங் வந்து ஒரு யோகாலாம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற பிளானில் இருக்கேன். ஸோ இந்த ஒரு 21 days முடிச்சதுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து எந்த டைமில் எழும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ பூஜை ரூம்லேயும் வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணியெல்லாம் மாற்றிட்டு பூவெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நைட்டே வந்து பன்னீர் வச்சு தொடச்சி வச்சுருந்தேன், நான் பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால இன்றைக்கி மார்னிங் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வேப்பிலையும் வந்து பறிச்சுட்டு வந்தேன். ரொம்ப கிடைக்கல, தோரணம் கட்டுற அளவுக்கு கிடைக்கல, கொஞ்சமாக ஒரு கொத்து மட்டும் வெளியில் வாசலில் வந்து கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூஜா ரூம்லேயும் வந்து குலதெய்வத்துக்கு வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வாசல் படியிலையும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கோலம் போட்டலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து படிக்கோலம் தான் போடுறேன். யூஸ்வலாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து சிக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து படிக்கோலம் வந்து போடுறது என் வழக்கம். ஸோ கோலத்தில் என்ன நினைக்கலாம், நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படியோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொன்று வந்து பெரியவங்க சொல்லி தான் வச்சுருக்காங்க. டீட்டெயிலெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் நிறைய வந்து யூடியூப்லேருந்து கற்றுப்பேன். ஸோ அதை தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ காலையில் எழும்பி நம்மளுடைய வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விலகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாழ்க்கை வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது, என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணிட்டு இருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து எழும்பி உங்களுடைய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கான ஒரு டைமை வந்து 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கோலாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்து நீங்கள் எழுதுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு நன்றி உணவோடு இருக்கிறது நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. மார்னிங் வந்து இந்த அளவுக்கு நம்மளை பூஜை பண்ணுறதுக்கு எல்லாராலையும் முடியாது கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களும் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் வந்து நிறைய பேர்த்தால முடியாது இல்லையா. ஸோ நம்மளால் முடிஞ்சு நம்ம பூஜை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. கூடவே வந்து நமக்கு அதுக்கான ஹெல்த்தும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அதுக்காக வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறதா இருக்கட்டும், கடவுளுக்கு தேங்க் பண்ணுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து நம்மளை விட நல்லா இருக்கிறவங்களும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, நம்மளோட வந்து கஷ்டப்படுறவங்களும் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கஷ்டப்படுறவங்கள நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கடவுள் வந்து சூப்பரான லைஃப் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ மார்னிங்கே வந்து சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்காக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் கண்டிப்பாக நீங்கள் கண்கூட மாறுங்கிறத நான் அடித்து சொல்லுவேங்க. ஏன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களா சரி, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்களா சரி, கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கூடவே வந்து நீங்கள் எழுதுங்க,
மார்னிங் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தா இருக்கட்டும், நீங்கள் யாருக்கு தேங்க் பண்ணுறீங்களா இருக்கட்டும், இந்த மூமெண்ட்காக நீங்கள் யாருக்கு தேங்க் பண்ணுறீங்களா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கோலாக இருக்கட்டும், உங்களுடைய க்ரோத்தாக இருக்கட்டும், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எழுதி பழகுங்க. கூடவே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷ் வச்சுருப்பீங்க இல்லையா, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நடந்த மாதிரி திங்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நடந்த மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி எழுதணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எழுதும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய நினச்ச காரியம் வந்து நடக்கும். ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் வந்துட்டு தான் அந்த டைமில் வந்து நினைக்கணும்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டது மட்டும் இல்லாமல் அந்த வந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே வந்து அதை நீங்கள் திங்க் பண்ணணும், அதை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்தாச்சு பேங்க் பேலன்ஸை நீங்கள் ஹாப்பி ஆகிட்டீங்க, அதை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் ஃபுல்லாக ஒரு 1 மினிட்டுக்கு அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணும்போது, மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் நினச்சது வந்து நடக்கலை தான் உண்மையாக சொல்லணுன்னா. பட் இன்னும் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம நடக்கும். அதை நம்ம வந்து நான் வந்து அதை முழுக்க முழுக்க நம்புகிறேங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிடாதீங்க. ஸோ அதுலேருந்து நிறைய கற்றுக்கோங்க, எப்படி வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு நினைங்க, நடந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் நிறைய வந்து நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நானும் எனக்கு உள்ள விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் உங்ககிட்டயும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம கோலம்லாம் போட்டு வந்தாச்சு, விளக்கும் ஏற்றி வச்சுட்டு நம்ம நெய்வேத்தியமாக வந்து பால் பாயசமும் வந்து வச்சுட்டேன். அதாவது அரிசி பாயசமும் வந்து வச்சாச்சு. கூட ஒரே ஒரு வேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் நான். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரமும் போட்டுட்டு நான் வந்து வச்சுட்டேன். நான் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சாம்பிராணி ஏற்றிடலான்னு சொல்லிட்டு சாம்பிராணிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிரட்டையில் வந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் தெரிஞ்சுக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கோன் சாம்பிராணி பண்ணலாம். மார்னிங் வந்து நீங்கள் சாம்பிராணி ஏற்றும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வெப் கிடைக்கும். அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வெப்ஸ் கொடுக்கும். பட் வந்து இந்த சாம்பிராணி போடுறது வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து கட்டி சாம்பிராணி வாங்கி இடித்து வச்சுருப்பேன். நான் எப்போவுமே வந்து ஃப்ரைடே வந்து ஈவினிங் போடுவேன். நான் மார்னிங் வந்து அந்த அளவுக்கு போட்டுக்கிட மாட்டேன், ஏன்னா டைம் இருக்காது, குக்கிங் வேலை இருக்கிறனால. பட் இப்போ பூஜை பண்ணும்போது அதுவும் போடலன்னு தோணுச்சுனால இப்போ வந்து கொஞ்சம் போடுறேன் நான். மற்றபடி வந்து இந்த கோன் சாம்பிராணி நெக்ஸ்ட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதுவே போதும், நமக்கு பாசிட்டிவ் வெப்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சாலே போதும். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் கற்றுப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் வந்து முன்னேறிட்டு வரலாம். ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து ஈவினிங்லாம் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது குழந்தைங்க வந்து ஏதாவது சம்டைம் வந்து அடி வச்சுட்ருப்பாங்க. நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தோணாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் தான் வந்து மைண்டில் வந்துடும். பட் இந்த மாதிரி மார்னிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. குட்டீஸ்களும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அதனால் வந்து ஹாப்பியாக வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. இந்த மாதிரி மார்னிங் கொஞ்சம் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுனால ஈவினிங் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு விளக்கேற்றி பால் காய்ச்சினேன்னா பால் அல்லது ஏதாவது பழம் இருந்தால் பழம் வச்சு ஈஸியாக வந்து சாமி வந்து கும்பிட்டு முடிச்சிடுவேன். நான் இன்றைக்கி சாம்பிராணிலாம் போட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போலாம் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஹாப்பியான ஃபீலாகவே இருக்குது. ஒரு வாழ்க்கை வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நான் இது வந்து ஜஸ்ட்டு வார்த்தைகளுக்காக மட்டும் சொல்லலை, நான் ஃபீல் பண்ணுற விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பூஜையை பற்றி கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பூஜா விலாகில் சுமதி அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்பிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோமா பொண்ணுக்காக, நீ வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கோமா சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாம்மா நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டே உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும். நீங்களும் ஹோப் விடாமல் நீங்களும் வந்து நல்லா வேண்டிக்கோங்க. ஸோ எனக்கு அந்த அவங்க கமெண்ட் பார்த்தோன்னா ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய பூஜை மூலமாக ஒருத்தங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறோங்கிற போது அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் எவ்வளோ வீடியோஸ் இருந்தாலும்
இருந்தாலும் நம்ம வீடியோஸையும் பார்த்து பிடிச்சி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்மளுடைய பூஜையை வந்து பீஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து என்னுடைய டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் விரல் மஞ்சள்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அதையும் வந்து சாமிக்கு வச்சு கும்பிட்ருக்கேன் நான். ஸோ என்னுடைய கிராட்டிடியூட், நெக்ஸ்ட் வந்து என்னுடைய கோல்ஸ் எல்லாமே எழுதிட்டு, என்னுடைய அஃபர்மேஷன் எல்லாமே நான் எழுதி முடிச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஒரு பேஜ் ஃபுல்லாகவே எழுதிடுவேன் நான். எழுதிட்டு என்னுடைய வேலைகளை, குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ரிலாக்ஸ்டாக ஒரு டீ குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கிங் நான் இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய். இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். பாய்.